ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு பக்கம் நம்ம சேரணுன்னா நம்ம கார்த்திகாவை நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. அதே மாதிரியே அந்த பக்கம் நம்ம கார்த்திகா நம்ம சேரன் மாமாவை நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா விடிஞ்சா கல்யாணம், நம்ம என்ன தான் செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அங்கே இருக்கவே முடியலை. பார்க்குறாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கதுமே எந்திரிச்சு நேராக சேரன் அண்ணா வீட்டுக்கே வந்துடுதாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு நிலா தான் பார்க்குறாங்க. பார்த்ததுமே நீங்கள் என்ன கார்த்திகா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, இல்லை என்னால் இனிமேல் அங்கே இருக்கவே முடியாது, என்னை தயவு செஞ்சு சேரன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, என்னை திருப்பி மட்டும் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. அவங்க இந்த வார்த்தையை சொன்னதுனால அங்கே உள்ள யாருக்குமே என்ன பேசுனே தெரியலை. ஏன்னா கார்த்திகாவை திருப்பி அனுப்பவும் அவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கோவப்பட்ட எல்லாருமே இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்க தான் செய்கிறாங்க. சரி, அப்போ அண்ணனுக்கு வேணால் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ சேரன் அண்ணாவும் அந்த இடத்துக்கு வந்ததுமே, கார்த்திகா என்னப்பா நீ இந்நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், தயவு செஞ்சு நீ அனுப்ப மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டையுமே சொல்லி அழுகிறாங்க. உடனே குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. விடிஞ்சா கல்யாணம், நம்ம காலதாமதம் பண்ண வேணாம், இப்போ உடனே வேணால் நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம், அதுக்கப்புறம் காலையில் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா சோழன் எல்லாருமே சொல்கிறாங்க. இதை நடேசனுமே சரி நான் சொல்கிறேன், நீ தாலியை கட்டுடா மகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரன் கொஞ்சம் தயங்க தான் செய்கிறாங்க. இல்லைடா, அப்பா சொல்கிறேல்ல, இந்த ஒரு விஷயத்துலையாவது என்னோட பேச்சை கேளு, நீ தாலி கட்டு, வர பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன் சரி அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்ட ரெடி ஆகுறாங்க. கரெக்டாக இவங்க தாலி கட்டுற நேரம் பார்த்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே வந்துடுதாங்க. வந்துட்டு என் பிள்ளையை நீங்கள் உள்ளே கடத்தி வச்சு என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாததெல்லாம் பேசுகிறாங்க. இங்கே யாருமே கடத்தி வைக்கல, கார்த்திகாவாக விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சோழன் அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க. அது எப்படி அவள் விருப்பப்பட்டு வருவா, காலையில் கல்யாணம் இருக்குது, நீங்கள் தான் கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இல்லாததெல்லாம் பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், ஆமாம் நாங்கள் தான் இப்போ எல்லாருமே சேர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கார்த்திகாவை தூக்கிட்டு வந்தோம், எங்களுக்கு வேறு வேலை இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு கார்த்திகாவாக தான் எங்கள் வீடு தேடி வந்திருக்கா, இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு, அவளுக்கு பிடிச்சதை நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டுற மாதிரியே இல்லை. என் பொண்ணை நான் இழுத்துட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னே நிற்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நடேசன், அவளுக்கு தான் பிடிக்கலங்கிறாள்ல, பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறத தவிர வேறு என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே, எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய மனுஷன் கிடையாது, நீயே ஒரு கொலகாரன், இந்த கொலகார குடும்பத்துக்கு என் பிள்ளையை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், இந்த குடும்பத்துக்கு என்னோட பிள்ளையை நான் அனுப்பவே மாட்டேன், ஏ கார்த்திகா நீ ஒழுங்கா வாடி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் கார்த்திகாவோ எவ்வளோ அவங்க கூப்பிட்டும் சேரன் அண்ணா கையை விட்டுட்டு எடுக்கவே இல்லை. சேரன் அண்ணாவும் அதுக்கப்புறம் அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிடுதாங்க. அவள் என்ன தேடி வந்துட்டா, நான் எப்படி அவளை விட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே இந்த வீட்டை பாருடா, இந்த வீட்டில் எப்படிடா என் பொண்ணு வாழுவா, என் பொண்ணை கட்டிக்கிற தகுதி உனக்கு என்றைக்குமே கிடையாது, அதுவும் இந்த கொலகார குடும்பத்துக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது, ஒழுங்கா வா கார்த்திகா, என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்லி கார்த்திகாவோட அப்பா ரொம்பவே மிரட்டி கூப்பிடுறாங்க. ஆனால் மிரட்டியே கூப்பிட்டாலுமே கார்த்திகா சேரன் அண்ணா கையை விட்டுட்டு அவங்க கையை எடுக்கவே இல்லை, இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்திகா அவங்களோட காதலுக்காக மறுநாள் விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு துணிஞ்சு இப்படி நம்ம சேரன் அண்ணாவை தேடி வந்திருக்காங்க. அதே மாதிரியே நம்ம சேரன் அண்ணாவும் அவங்க பங்குக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டியே தீருவேன்னு சொல்லி கட்டிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.